ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை புயல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை. சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் 15 மண்டலங்கள் இருக்கின்றன. தாழ்வான பகுதி எது என்பதை அறிந்து அங்கே அதிக குதிரை சக்தி கொண்ட ராட்சத மின் மோட்டாரை வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் தயார் நிலையில் வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த விடியா திமுக அரசு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை கொடுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் கடுமையாக சென்னை மாநகர மக்களும் புறநகர் மக்களும் அங்கே சுற்றியுள்ள மாவட்ட மக்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். 3 நாட்கள் 4 நாட்கள் உணவு கிடைக்காத ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்பட்டது. இதையெல்லாம் இந்த விடியா திமுக அரசு செயல்படுத்தாத காரணத்தினால், மக்களுக்கு தெரிவிக்காத காரணத்தினால் கனமழையால் கடுமையாக சென்னை மாநகர மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதோடு தென் மாவட்டங்களில் கடந்த 17ஆம் தேதி அதிக மழை பொழியும் என்று 14/12/2023 அன்றே இந்திய வானிலை ஆய்வு மையம் தொலைக்காட்சி வாயிலாக பத்திரிகை வாயிலாக தெரிவிக்கப்பட்டுவிட்டது. எனவே இந்த விடியா திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அங்கேயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. இதனால் தென் மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதுவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தாமிரபரணி ஆறு இந்த ஆற்றங்கரை ஓரமாக திருநெல்வேலி மாநகர மக்கள் வசிக்கின்றார்கள். கரையோர மக்கள் நிறைய பேர் வசிக்கின்றார்கள். ஆக இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதியில் வசிக்கின்ற மக்களை பத்திரமாக அழைத்து சென்று முகாமிலே தங்க வைத்திருந்தால் பல உயிர்கள் விலைமதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அதையும் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த திமுக அரசாங்கம். அதோடு திடீரென்று 1 லட்சம் கனஅடி தண்ணீரை தாமிரபரணி ஆற்றிலே திறந்துவிட்ட காரணத்தினால் 17ஆம் தேதி அதிக கனமழை பொழிந்த காரணத்தினால் அனைத்து நீர்களும் தாமிரபரணிக்கு வந்து சேர்ந்து அதோடு இவர்கள் திறந்து விடப்பட்ட 1 லட்சம் கனஅடியும் சேர்ந்து சுமார் 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தாமிரபரணி ஆற்றிலே கரை புரண்டு ஓடிய காரணத்தினால் கரையோரம் இருந்த தாழ்வான பகுதியில் இருக்கின்ற வசித்த மக்கள் பல பேர் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன. பல பேர் வீடுகளை இழந்திருக்கின்றார்கள், உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள். ஆகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தில்தான் இந்த துயர சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்திலும் தாமிரபரணி ஆற்றிலும் வந்த வெள்ளம் பல்வேறு கிராமங்களை சூழ்ந்து கிராமத்துக்கு போகின்ற சாலைகள், பாலங்கள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. வீடுகளெல்லாம் வெள்ளம் சூழ்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். கால்நடைகள் பல வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கின்றன. ஏரல் மற்றும் காயல்பட்டினத்தில் அதிக மழை பொழிந்த காரணத்தினால் அங்கே கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதேபோல் உப்பளங்கள் எல்லாம் அங்கே இருந்த உப்புகள் எல்லாம் கரைந்து விட்டன. இன்றைக்கு அதோடு பல்வேறு தொழிற்சாலைகள் வைக்கப்பட்ட அந்த பொருளெல்லாம் மழை வெள்ளத்தால் சேதமடைந்திருப்பதாக பத்திரிகைகள் செய்திகள் வந்துள்ளன. அவை இந்த விடியா திமுக அரசு உரிய நேரத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த அசம்பாவங்களெல்லாம் தவிர்த்திருக்கலாம். அதை இந்த அரசு செய்ய தவறிவிட்டது. இதனால் மக்கள் படுகின்ற துன்பம் ஏராளம். அதோடு நான் 19/12/2023 அன்று கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக நான் தூத்துக்குடி சென்றேன். அதுவரை யாரும் அந்த தூத்துக்குடி பகுதிக்கு செல்லவே இல்லை, போய் பார்க்கவே இல்லை. ஆனால் அமைச்சர்கள் சென்றதாக பத்திரிகை ஊடகத்தில் வந்திருக்கிறது செய்தி. ஆனால் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு எந்த ஒரு அமைச்சரும் எந்த ஒரு அதிகாரியும் போய் பார்க்கவே இல்லை. விடியா திமுக அரசுடைய முதலமைச்சர் மத்தியிலே நிதி கொடுக்க வேண்டும் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தமிழ்நாட்டு மக்கள், பாதிக்கப்படக்கூடியவர்கள் தமிழ்நாட்டு மக்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்பதை புயல் வேகத்தில் போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசு நிதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் மாநில அரசு நிதியிலிருந்து மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்து அவர்களை மீட்டெடுப்பதுதான் ஒரு நல்ல அரசுடைய கடமை.
ஆனால் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு மத்திய அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு, மத்திய அரசு தமிழ்நாடு அரசு மீது குறை சொல்லிக்கொண்டு மக்களை பார்க்காமல் இருப்பது, பாராமுகமாக இருப்பது கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. அதோடு மத்திய அரசாங்கமும் மாநிலத்தில் ஏற்படுகின்ற பேரிடர் காலத்தில் புயல் வந்தாலும் செல்லம் வந்தாலும் சொல்லி மக்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அதற்கு தேவையான நிதியை மத்திய அரசும் வழங்க வேண்டும். மத்திய அரசுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, மாநில அரசுக்கும் பொறுப்பு இருக்கின்றது. அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று மக்கள் எண்ணுகிறார்கள். அதை எதிர்க்கட்சி என்ற முறையிலே அதை நாங்கள் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.